நான் வேலை செஞ்சாதான் வாழுவேன். அநேகர் சொன்னாங்க, ஆலயங்களுக்கு வரும்போது சில ஒரு டைம்லாம் சர்ச்சுக்கு சரியா வரமாட்டாங்க. எங்க பாஸ்டர் வர முடியும், வேலை அதிகமா இருக்குன்னு. வேலைனால வேலைக்கு போகலாம், சாப்பிட முடியாது பாஸ்டர், வாடகை கட்ட முடியாது பாஸ்டர், எனக்கு அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், என் கடன் அடைக்க முடியாது சொன்னமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, யார் வேலைக்கு போனா? கொரோனா வந்து யார் வேலைக்கு போனா? எல்லாம் வீட்டுல தான் இருந்தோம், சாப்பிட்டோமா, நல்லா வாழ்ந்தோமா? எப்படி? போஷிப்பு இறைவனுடையது. உன் பலத்தினால நீ வாழ்ந்துட முடியாது, உன் பலத்தினால நாணத்தினால அறிவை சம்பாதிச்ச முடியாது. முதலாவது அந்த கடைசி வசனம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க, அப்ப இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம அநேக காரியம் சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போலனா ஓனர் ஒத்துக்க மாட்டாங்கிறோம், இல்ல அவன் கோவில் 1000 காரணம் சொல்லட்டும், அங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. உன் ஆசீர்வாதம், நீ ஆண்டவருக்கு என்ன தியாகம் பண்ற பார்த்துட்டு பாரு. நீ வேலை செய்யறதுல ஆண்டவர் மறுதலிக்கிறியா, அறிவிக்கிறியா? உன் நண்பர்கிட்ட மறுதலிக்கிறியா, அறிவிக்கிறியா? உன்னுடைய சாட்சியில வாழ்க்கை எங்க காமிக்கிற ஆண்டு பார்க்கிறாரு. உன் பேச்சுல ஆண்டு வராரா? உன் செயல்ல கிறிஸ்தவன் தெரியுதா? உன்னுடைய நடவடிக்கை, உன்னை பார்த்த இவங்க கிறிஸ்தவங்க அப்படி உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்களா? ஆண்டவர் பார்க்கிறாரு. அவங்களா கிறிஸ்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, நீதியா இருப்பாங்க, நம்மை குறித்து சாட்சி கொடுக்க பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ நினைச்சுக்கிற உன் பலத்துல சம்பாதிக்கிறேன்னு சொல்லி, உன் நாணத்துல சம்பாதிக்கிற நினைக்கிற, உன்னோட திறமையினால் சம்பாதிக்கிற, உன் பலத்தினால் சம்பாதிக்க இல்ல, நவர் முடியாது. உன்னால சம்பாதிச்சு வாழவே முடியாது, இம்பாசிபிள், முடியவே முடியாது. நீ இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிய, கடன் இல்லாம இருக்கிற, எத்தனை வருஷமா சம்பாதிச்ச, எல்லாத்தோட அதிகமா சம்பாதிச்சிருக்கிற, எல்லாத்தோட அதிகமா பணம் வாங்கியிருக்கிற, இனி நீ கடனாளியா இருக்கிற. ஏன்? இனி சமாதானம் இல்லை, இனி சந்தோஷம் இல்லை, இனி நிம்மதி இல்லை, இன்னும் புலம்பல், இன்னும் ஆறுதல் இல்லை. காரணம் என்ன? நீ அதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாய். எனக்கு மாசமான சம்பளம் வந்துடும், மாசமான பிசினஸ் வந்துடும், மாசமான நான் சம்பாரிச்சிருவேன், என் பலத்தை நான் அப்படி போன சம்பாரிச்சிருவேன் நினைக்கிறோமா இல்லையா? இல்லப்பா, உன் நிலைமை ஆட சொல்லு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அது நீதியின் தேடுங்கள். அப்பொழுது இவை எல்லாம் நீ வேண்டிக்கிட்டது வேண்டாது, உனக்கு என்னென்ன தரணும் எக்ஸ்ட்ரா எல்லாம் கூட எக்ஸ்ட்ராவே கொடுக்கப்படும்.